குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கெப்பாசிட்டர் இன் சீரியஸ். கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸில் இருந்தால் எப்படி இருக்கும், பேரலல் இருந்தால் எப்படி இருக்கும். கெப்பாசிட்டர் இன் சீரியஸ். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இஃப் யூ கன்சிடர் தி கெப்பாசிட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஓகேவா? கெப்பாசிட்டர் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் C1, C2 அண்ட் C3 கனெக்டட் வித் சீரியஸ். இப்படி இருந்தால் சீரியஸ் லைன் அப்படின்னு சொல்கிறோம். டு கனெக்டட் வித் a battery voltage V. Battery voltage V. As soon as the battery is connected to a capacitor, battery is connected to a capacitor in a series, the electron of charges இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான். அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ், இது பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஆஃப் சார்ஜஸ் -Q. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா +Q, மைனஸாக இருந்தால் -Q சார்ஜஸ். So the -Q are transfer from -Q charges of transfer from negative terminal to right plate of the C3. C3 ஓட right plate side இருக்கு, which is pushed to the electron to some amount -Q from the left plate. அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி இங்கே போகுது. ஸோ இப்போ இங்கே போகிறப்ப என்ன ஆகும், left to the plate C3, the right plate of the C2. மறுபடியும் இங்கே அவங்க எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி பிளேட் ஆஃப் ரைட் டு C2 த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ஸ் யூஸிங் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஒரு இதில் கொலாப்ஸ் ஆகியிருக்கப்ப எந்த விதமான இது எக்ஸ்டர்னல் டச் இல்லாமல் பாசிட்டிவ் சார்ஜையும் நெகட்டிவ் சார்ஜையும் தனித்தனியாக பிரிச்செடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ஸ். ஆல்ரெடி இது இல்லாட்டினா ப்ரீவியஸ் டாப்பிக்கில் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி த லெஃப்ட் பிளேட் இதை, அதாவது C2ல் லெஃப்ட் பிளேட் ஆஃப் தி C2, இது ரைட் பிளேட்டு, இது லெஃப்ட் பிளேட் டு புஷ் டு த சார்ஜஸ் -Q டு த ரைட் பிளேட் ஆஃப் தி C1. அப்படியே இங்கே அப்படியே சார்ஜஸ் இப்படி போகுது. அப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து இப்படியே வந்து என்ன ஆகும், அப்படியே சார்ஜஸ் இங்கே ஒவ்வொரு கெப்பாசிட்டராக ஃப்ளோ ஆகும். அப்போ C1 which induced the positive charge +Q to the left plate, okay, the left plate C1. After the sometime the electron the charges -Q transfer from the left plate of C1 the positive terminal of the battery. அப்போ எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அப்படியே டெர்மினலில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில் இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி C1ஓட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். பை திஸ் ப்ராசஸ் த ஈச் கெப்பாசிட்டன்ஸ் டு த சேம் அமௌண்ட். அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட்டில் இருக்கும் ஆஃப் சார்ஜஸ் டு த கெப்பாசிட்டர் ஆஃப் தி கெப்பாசிட்டர் ஆர் ஜென்ரல் டிஃப்ரென்ஸ். ஸோ தட் வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்னா the voltage across the value of defines. By this process the capacitor storage is some amount, okay, some same amount of the charges. இதில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கும். The capacitor of the capacitor generally defines for the voltage across the capacitor also different denoted V1 and V2 and V3 is respectively. மூணையுமே நீங்கள் பார்க்குறீங்க. the total voltage across the capacitor, இதை மூணையுமே சம் பண்ணுங்க. அப்போ the total across the capacitor value which is equal to the sum of the battery. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் டோட்டலாக போகக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போகக்கூடிய வோல்டேஜுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், இப்போ V is equal to V1, V2, V3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள், ஜென்ரல் ஃபார்முலா Q is equal to அதே C into V. ஸோ V is equal to அதே Q/C எழுதலாமா, V is equal to Q/C எழுதலாமா. அப்போ Vயோட வேல்யூ மட்டும் நம்ம பார்க்குறோம். அப்போ V is equal to Q/C1 + Q/C2 + Q/C3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். Qவை தனியாக எடுத்துட்டிங்கன்னா 1/C1 + 1/C2 + 1/C3 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸில் பாருங்கள், நம்ம
இப்போ 3 கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ 3 கெப்பாசிட்டர் நீங்கள் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இதோட சிங்கிள்னா நல்லா இருக்கும். மேலே ஒரு டயக்ராம் இருக்கும். இதோட எல்லாத்தையும் சேர்த்துனது சீரீஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சீரீஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டன்ட் வேல்யூ வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த எல்லா கெப்பாசிட்டர் வேல்யூ சம் பண்ணுறப்ப இந்த சீரீஸ் ஆஃப் தி வேல்யூஸ்க்கு வந்து கெப்பாசிட்டன்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயக்ராம்ஸில் V is equal to Q by CS சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸுக்கு Vக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல V வரும். ஸோ இந்த இடத்துல Vக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், Q by CS. அப்போ Q இன்ட்டு என்னது 1 by C1 1 by C2 ப்ளஸ் 1 by C3 அப்படி நம்ம கனெக்ட் பண்ணியா. அப்போ 1 by CS வேல்யூ மட்டும் என்னது 1 by CS equal to 1 by C1 1 by C2 1 by C3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூவில் பாருங்கள், த இன்வர்ஸ் ஆஃப் தி ஈக்குவலன்ட், இதுக்கு பேர் என்னது, த இன்வர்ஸ்னால் 1 by இன்வர்ஸ்னது 1 by இன்வர்ஸ் ஆஃப் தி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் ஆஃப் 3 கெப்பாசிட்டர்ஸ் 3 கெப்பாசிட்டர் 3 கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் ஏ சீரியஸ் which is equal to the sum of the na குட்டுறது sum of the inversely to each other. ஸோ இது ஒவ்வொரு செப்பரேட்டட் கெப்பாசிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி பண்ணி சம் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸு இங்கே என்னதும் ஈக்குவலண்ட் ஆஃப் கெப்பாசிட்டர் வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலண்ட் ஆஃப் கெப்பாசிட்டர் வேல்யூஸ்க்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. So this equivalent of the capacitor CS is always less than the smallest individual capacitance value. அப்போ இந்த CS ஓட வேல்யூ நல்லா நோட் பண்ணுங்க. The equivalent capacitance of CS is always less than the smallest individual. இந்த வேல்யூஸை விட இது எப்படியுமே எப்படி இருக்கும், always less than the smallest individual capacitance of the series. இதை விட இது எப்பயுமே எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் ஏ பேரலல். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டர் இன் பேரலல். Consider a 3 capacitor connected with C1, C2 and C3 in a parallel position. Battery the voltage of the V. இப்போ சீரியஸ் பார்த்துட்டோம், இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரலல் நம்ம பார்க்குறோம். ஸோ பேரலில் பாருங்கள் 3 கெப்பாசிட்டர் நம்ம எடுத்துக்கிறோம், C1 C2 C3 எடுத்துக்கிறோம். இது C1 சார்ஜ் வந்து Q1 Q2 Q3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த 3 பேட்ரி கனெக்ட் பண்ணுறப்ப சம் ஆஃப் தி பேரலல் ஆஃப் தி கெப்பாசிட்டர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும், சிபிக்கு வேல்யூ பார்க்கும். ஸோ இப்போ இது நம்ம என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Since the corresponding the capacitor is connected with a same positive capacitor இப்போ same positive and the negative terminal of the battery connected with a negative terminal of the battery, the voltage across the capacitor is equal of the battery voltage. இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காமனாக வரக்கூடிய வோல்டேஜ் எல்லா கெப்பாசிட்டருக்கும் ஒரே மாதிரி போகுது அப்படிங்கிறாங்க. சரியா. Since the capacitor of the capacitor is difference of the charge storage the capacitor is not the same. Let the charge storage the 3 capacitor 3 கெப்பாசிட்டர் எவ்வளோ சார்ஜ் Q1 Q2 Q3 ஓப்பன் ஆயிருக்கா. ஓகே. அக்கார்டிங் டு த லா ஆஃப் தி கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ் வேல்யூஸ் என்ன, த சம் ஆஃப் தி 3 சார்ஜஸ் 3 சார்ஜஸ் இருக்குது இஸ் ஈக்குவல் டு தி சார்ஜஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இந்த வேல்யூவில் Q இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 Q3 அண்ட் Qவோட வேல்யூ என்னது C இன்ட்டு V. அப்போ என்னது Q இஸ் ஈக்குவல் டு Q1 என்னது C1 இன்ட்டு V C ப்ளஸ் Q2 இன்ட்டு V அதுக்கப்புறம் என்னது C3, அதாவது Q1 இன்ட்டு C Q2 இன்ட்டு V. இது ஒவ்வொரு வேல்யூஸை கம்பேர் பண்ணிங்க. Q இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு V. அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது Q இஸ் ஈக்குவல் டு C1V, ரெண்டாவது C2V ப்ளஸ் C3V. இது Q1ஓட ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அப்போ செப்பரேட் பண்ணுறப்ப 3 கெப்பாசிட்டர் கனெக்டட் வித் ஏ சிங்கிள் கெப்பாசிட்டர் 3 கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப சிங்கிள் கெப்பாசிட்டர் சிபி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். த டோட்டல் சார்ஜஸ் ஆஃப் Q ஈக்குவல் டு என்னது சிபி இன்ட்டு V. அதே மாதிரி தான். ஸோ Qக்கு பதில் என்னது சிபி இன்ட்டு V பண்ணுறோம். அதாவது C1 இன்ட்டு V ப்ளஸ் C2 இன்ட்டு V ப்ளஸ் C3 இன்ட்டு V. ஸோ சிபியோட இது V வந்து காமனாக என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு என்னது C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3.
this the equivalent capacitor of the connected with parallel நல்லா நோட் பண்ணோம். This the equivalent capacitor of the capacitor connected in parallel. The parallel capacitor equivalent capacitor value which is equal to the sum of the individual capacitors. Sum of na C1, C2, C3. C1, C2, C3. Sum of the capacitance value வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டர் நல்ல மேலே டயக்ராம், த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டர் ஆஃப் தி சிபி இஸ் பேரலல் கனெக்டட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர். இந்த எல்லா கெப்பாசிட்டர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் வேல்யூட சிபி கெப்பாசிட்டர் வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த பேரலல் கனெக்டட் த ஈக்குவலண்ட் ஏரியா ஆஃப் கெப்பாசிட்டர் ஆடட் வித் எ மோர் எஃபெக்டிவ்லி ஏரியா சச் எஸ் டோட்டல் கெப்பாசிட்டர் இஸ் இன்க்ரீஸ். இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ கெப்பாசிட்டரோட ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மோர் த எஃபெக்டிவ் ஏரியா த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஏரியா சேஞ்சஸ் பண்ணுறப்ப ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.